அன்றைக்கி நம்ம வீட்டில் குழந்தைங்க எல்லாருக்குமே லீவாக இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டு அப்புறமா அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வேலை இருந்ததுன்னு சொல்லி கோயம்பேடு வரைக்கும் போயிருந்தார். வரப்போய் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அவங்க மிஸ்ஸஸ். ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்து 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கிவிங்க. கிவி வந்து ஒரு பாக்ஸில் 3 இருக்கும். ஸோ 2 பாக்ஸ் கொண்டு வந்தாங்க. லிச்சி கொண்டு வந்தாங்க. கூடவே வந்து மாம்பழம். நார்மலாக வந்து பெங்கனப்பள்ளியும் ஒரு சில மாம்பழம்லாம் நம்ம ஏரியாலே கிடைக்கும். ஆனால் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி மாம்பழம்லாம் இங்கே கிடைக்காது. இது வந்து மல்கோவா மாம்பழம் ரொம்பவே சூப்பராக நல்லா காயாக இருந்தது. ஒரு 2 நாள் கழிச்சு கூட நம்ம சாப்பிடலாம். நல்லா பழுத்து வந்துடும். இந்த மாதிரி நம்மளே வந்து பழுக்க வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் க்ரீனிஷாக இருக்கிறப்போ வந்து நம்ம வாங்கிட்டோன்னா அதுதான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து இமாம் பசன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. அந்த மல்கோவா மாம்பழத்தை விட இந்த இமாம் பசன் மாம்பழம் தான் ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. காயாக இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இனிப்பாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இமாம் பசன் கிடச்சா வாங்காமல் விடாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்.